வணக்கம். லக்ஷ்ணா யூபிஎஸ்சி இன்டீரியர்ஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கைகட்டி வலச இடத்துல வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். இப்போது அந்த ஒர்க்கு தான் இப்போ நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 10ல் ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டீக்குட் கலரில் ஃப்ளூட்டட் பேனல் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஒரு ஹிடன் பிளேஸ், ஒரு ஸ்டோரேஜ் ரேக்குக்காக. ரெண்டாவது கிஃப்ட் ஐட்டத்தெல்லாம் வைக்கிறதுக்காக கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 3 அடி லென்த்தில் 3/4 அடி டெப்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செல்ஃப் மேலே கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே 2.5க்கு 3/4 ஒரு 2 செல்ஃப் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புக் செல்ஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வேணும்னு சொல்லி கிளைண்ட் கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த இடத்துல ஒரு புக் செல்ஃபும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் ரேக்கும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். இப்போ பேக்ரவுண்ட் ஃப்ளூட்டட் பேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் வந்து ரிச் லுக்கில் ராயலாக வந்து இந்த கலர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்லேருந்து இது பார்க்குறோன்னா ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த இடம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட சைஸு 10க்கு 16. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வார்ட்ரூப்புக்கு மேலே வந்து எல் டைப்பில் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்பிள் கலரு ப்ளஸ் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டல் வந்து கிங் சைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்லைடிங் டைப் தான் வேணும்னு சொல்லி கேட்டதுனால ஸ்லைடிங் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் உள்ள பார்ட்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ராயர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டோரேஜ் ரேக்கு. ப்ளஸ் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரெஸ் வைக்கிறதுக்காக ஒரு செல்ஃப் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ராயர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் ட்ராயர் கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரேக் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே விண்டோட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஃப்ட்டுக்கு கீழே இந்த சைடு வால் எல்லாமே வந்து நம்ம ப்ளைவுட்டில் பண்ணால் எந்த மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு டோட்டலாக வால் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இப்போது கெஸ்ட் யாரோ உள்ளே வராங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா இது வந்து பார்த்தோன்னே என்டையர் ஒரு ஃபுல்ஃபில்லாக ரொம்ப நீட்டாக ரிச் அண்ட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. இப்போது இது பார்த்தீங்கன்னா டைனிங்கோட சைஸ் வந்து 10க்கு 8. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் ரேக் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது வந்து கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஆர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்ச் டைப்பு பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே யூபிஎஸ் வச்சுருக்கிறதுனால இந்த லாஃப்ட்டில் ஏர் லூவர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே வாஷ் பேஷன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரேக்கு. ஸோ நீங்கள் மற்ற திங்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம தாராளமாக இங்கே வச்சுக்கலாம். அதுபோல் சிங்குக்கு கீழே நம்ம ஏதாவது கெமிக்கல் ப்ரஷ்ஷு ஏதாவது வைக்கிறோன்னா தாராளமாக நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம்.
லாஸ்ட் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 2 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படின்னு. ஒன்று வந்து ப்ளைவுட் கான்செப்ட் டைப் ஒர்க்கு, ப்ளைவுட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பிவிசியில் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த செக்ஷன் ஃப்ரேம் போட்டு. இப்போ அதே கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி வந்திருக்கு. ஸோ அந்த 2 டைப் ஆஃப் ஒர்க்கு வந்து நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஒர்க்குமே என்ன ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்குன்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரேம் டைப் ஒர்க்கு. ஃப்ரேம் டைப்பில் யூபிவிசியில் மெட்டீரியலை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் போட்டிருப்போம். இது செக்ஷன், இது ஃப்ரேமு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப்பு மாதிரி வரும். இது வந்து முதல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ளைவுட் டைப் ஒர்க்குன்றது அந்த மெட்டீரியல் இப்போ தான் புதுசாக ஒரு 1.5 years 2 years வந்து பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கலாம். இப்போது அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ளைவுட் கான்செப்ட் டைப் ஒர்க்கு அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வர இதில் வந்து ஸ்டெப் பாட்டாக வருது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இதை விட எல்லோரும் இப்போ வந்து அந்த ப்ளைவுட் டைப்பில் தான் வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க. ஸோ இதுதான் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரியான ஒரு அழகான எஸ்பிசி இன்டீரியர் ஆகட்டும், யூபிவிசி இன்டீரியர் ஆகட்டும் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லக்ஷ்ணா யூபிவிசி இன்டீரியர்ஸ் ஈரோடு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் எங்களோட ஒர்க்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.lakshnadoors.com அப்படின்னு என்னோடய வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதில் போயும் நாங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கை எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தாராளமாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான யூபிவிசி எஸ்பிசி இன்டீரியரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கும். இது பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக தரேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். சுரேஷ்குமார், லக்ஷனா யூபிவிசி இன்டீரியர்ஸ், ஈரோடு.